விஜய்க்கு தென் மாவட்டங்கள் அவுட். அகில இந்திய தமிழர் கழகம் முத்துக்குமார் ஆரூடம். தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்னமோ எல்லாம் தெரிந்த அரசியல் தத்துவ மேதை போன்று பேசிக் கொண்டிருக்கிறார். 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவேன் என்று சவால் விட்டு வருகிறார். திமுகவோ ஆட்சியில் யாருக்கும் பங்கு கிடையாது, இருக்கிறவர்கள் இருங்கள், போகிறவர்கள் போங்கள் என்கிற பாணியில் இருக்கிறார்கள். அதிமுக எடப்பாடியாரோ கண்டிப்பாக 170 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்கிறார். ஆக திமுக அதிமுக இடையில் தமிழக வெற்றி கழகம் 3வது அணியாக களம் இறங்குகிறது. கூடுகிற கூட்டம் தனக்கு ஓட்டு போடும் என்று விஜய் நினைக்கிறார். அது தவறான கணக்கு. அதுவும் தென் மாவட்டங்களில் விஜய்க்கு முன்போல் செல்வாக்கு தற்போது இல்லை. திமுகவினர் தாவேகாவை வீழ்த்த பம்பரமாய் களத்தில் இறங்கி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மீனவர்களின் ஓட்டுக்களை தாவேகாவுக்கு எதிராக திசை திருப்பும் முயற்சியில் இறங்கியுள்ளார்கள். திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் ஆதரவு தெரிவித்து வந்த அகில இந்திய தமிழர் கழகம் கூட அஜிதா ஆக்னஸ் தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவுக்கு எதிராக களத்தில் இறங்கியுள்ளனர். இது தொடர்பாக அகில இந்திய தமிழர் கழகம் தலைவர் முத்துக்குமார் கூறியதாவது: தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் சரியாக இருப்பதாக தெரியவில்லை. அரசியலில் தெளிவில்லாமலும் பக்குவமில்லாமலும் இருப்பதை பல இடங்களில் பார்க்க முடிகிறது. கட்சியின் அஸ்திவாரமே தொண்டர்கள்தான். அவர்களின் உழைப்பிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதை விடுத்து நான் தான் ஹீரோ, மற்றவர்கள் எல்லாருமே சீரோ என்கிற வகையில் நடந்து கொள்வது அரசியல் புரிதல் இல்லாததை காட்டுகிறது. தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள அஜிதா ஆக்னஸ் போன்ற உண்மையான தொண்டர்கள் கிடைப்பது கஷ்டம். அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற மரியாதையை கொடுத்தே ஆக வேண்டும். அதை விடுத்து தொண்டர்களின் உணர்வுகளை மதிக்காமல் ஜனநாயகன் பட ஆடியோ வெளியீட்டுக்காக மலேசியாவுக்கு சென்றது அவரது அரசியல் ஆர்வமின்மையைத்தான் காட்டுகிறது. ஜனநாயகன் பட வசூலை அதிகரிக்கும் முயற்சியில் தான் அதிக நேரத்தை காட்டுகிறாரே தவிர கட்சியை வளர்ப்பதற்குரிய ஆர்வம் குறைவாக தான் காணப்படுகிறது. அதிமுக மற்றும் திமுகவை வீழ்த்தி தாவேகா தலைமையான கூட்டணி நிச்சயம் அரியணை ஏறும் என்கிற கனவில் மட்டும் விஜய் இருக்கிறார். இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்பது கேள்விக்குறிதான். திமுகவை தொடங்கிய அண்ணா கூட திருச்சி மாநாட்டில் தொண்டர்களிடம் வாக்கெடுப்பு நடத்திய பிறகு 1957 நடந்த தேர்தலில் போட்டியிட்டார். 15 தொகுதிகளில் வென்றார். இதனை தாவேகா தலைவர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலில் போட்டியிட்ட உடனேயே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது தவறு. அப்படி நினைப்பு இருந்தால் அரசியலை தவிர்த்து விட்டு மீண்டும் சினிமாவில் நடிக்கச் செல்வதே மேல். இவ்வாறு முத்துக்குமார் அறிக்கையில் கூறியுள்ளார்.